வணக்கம். ஒரு விழிப்புணர்வு ஸ்டோரி. அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு டீம் ஒர்க்காகவே மீன் விற்பனைக்காக கடலுக்கு போகிறாங்க போட்டில். ஒரு 12 பேர் போகிறாங்க. கிட்டத்தட்ட 12 பேர் மாமூலாகவே போய்ட்டு மீன் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணி அவங்க குடும்பத்தை காப்பாற்றி வந்திருக்காங்க. பொதுமக்களுக்கும் மீன் நல்ல ஒரு மீனாகவே ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிட்டு இருக்கிறது. ஒரு கொஞ்ச நாள் கழிஞ்சு ஒரு 6 மாதம் கழிஞ்ச உடனே மக்களுக்கு அந்த மீன் பிடித்தம் இல்லாமல் போகுது. இப்போ பிடித்தம் இல்லாமல் போகும்போது சேல்ஸு கம்மியாகுது. அப்போ சேல்ஸு கம்மியாகும்னு சொல்லும்போது என்னடான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆளை கூட்டி கேட்டாங்க, நம்ம மீன் வாங்கலையா? இல்லைம்மா, நாங்கள் வரவங்ககிட்டே வாங்கி கொடுக்குறோம் அப்படி என்னன்னு சொல்லும்போது, ஏன் எங்கே வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மீன் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, அதனால தான் இப்போ வாங்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னேன். மீன் ஃப்ரெஷ்ஷாக இல்லையாங்க? ஏம்மா, கஷ்டப்பட்டு கடலில் போட்டு வலையை போட்டு ஒரு 2 நாள் 3 நாள் காற்று கடந்து மீனெல்லாம் பிடிச்சிட்டு வரேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா மீன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைன்னு சொல்லி எல்லோருமே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுறாங்க. அப்படியா, சரிம்மா, நம்ம நல்லா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் யோசிக்கிறாங்க. பட் மீன் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ மீன் கரைக்கு வரும்போது செத்து போயிடுது. அப்போ நம்ம உயிரோட மீனை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அந்த போட்லேயே ஒரு தொட்டியாகவே கட்டிடுறாங்க. ஒரு 6 தொட்டி 7 தொட்டி கட்டி கொடுத்தாங்க, ரெடிமேட் மாதிரி. அப்போ அந்த ரெடிமேட் மாதிரி தொட்டி கட்டி அது உள்ள மீன் கிடக்குது. அப்போ அந்த மீன் கிடக்கும்போது அப்பவும் அவங்க மீனை பிடிச்சி உள்ளே போட்டு உயிரோடு கொண்டு வந்து கரைக்கு கொடுக்குறாங்க. அப்பவும் மக்களுக்கு இல்லைப்பா மீன் எங்களுக்கு அப்பவும் டேஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க என்னடா செய்கிறது அப்படின்ட்டு 3ஆவதாக ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மீனையும் அதே மாதிரியே பிடிச்சி உள்ளே உயிரோட போடுறாங்க. போட்டுட்டு ஒரு சுறா மீனையும் உள்ளே போடுறாங்க. ஒரு சுறா மீனையும் உள்ளே போட்ட உடனே, பாக்ஸில் போட்ட உடனே எல்லா மீனும் சுறா மீனை பார்த்த உடனே ஒரு ஆக்டிவாகவே இருக்க ஆரம்பிச்சிட்டு. அதாவது சுறா மீன்னா தெரியுமில்ல உங்களுக்கு. அப்போ சுறா மீன் பார்த்த உடனே எல்லாமே பக்கத்துலேயே போக மாட்டேங்குது. எல்லாமே ஒரு ஆக்டிவாக, நான் இல்லை நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்கு முந்தி அதாவது ப்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரியே அதாவது சூட்டி பறக்கிற மாதிரியே ஆக்டிவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு. அப்போ அதே மாதிரி மீனை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ப்ரெஸ்ஸாக இருக்குது, எல்லோரும் மக்கள் வாங்கி சாப்பிட்டாங்க, விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் நடக்கிற இந்த சமுதாயத்தில், இந்த நாட்டில் எத்தனையோ இதே மாதிரி மீன்கள் இருக்கிறது. அந்த பெரிய மீன்கள்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆக அச்சம் தேவையில்லை. யாராக இருந்தாலும் சரி, அச்சப்படாமல் வாழ்வோம். எத்தனை மீன்கள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் எதிர்கொண்டு தான் வாழ்க்கையை நடத்தணும் என்கிறது தான் இந்த உதாரணமாக இந்த கதையை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.